அவங்களுக்கு என்ன கவலைன்னா, என்னடா இவனை வச்சு உடைக்கலான்னு பார்த்தோம், உடைக்க முடியலையே. இதுதான் அவர்களுக்கு கவலை. எவ்வளவோ ஆசை காட்டி பார்த்தார்கள். திருமாவளவனை மயக்குகிற ஆற்றல் பெற்ற யாரும் இந்த மண்ணில் இன்னும் பிறக்கவில்லை. திருமாவளவனை விலை பேசுகிற துணிச்சல் பெற்றவர்கள் யாரும் இன்னும் இங்கே பிறக்கவில்லை. நான் திருவண்ணாமலை என்கிற இந்த பல ரிஷிமார்கள் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிற இடம் இது. ராமகிருஷ்ணர் ரமண மகரிஷியுடைய புனித தலம் என்று போற்றப்படுகிற ஒரு இடம். அந்த இடத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன், அரசியல் களத்திலும் ஒரு பற்றற்றவனாக இருந்துதான் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதை துணிச்சலாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திமுகவுக்கு வக்காலத்து வாங்குவதோ, திமுகவுக்கு முட்டு கொடுப்பதோ, திமுகவை தாங்கி பிடிப்பதோ விடுதலை சிறுத்தைகளுக்கான வேலை இல்லை. அப்படி முட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக பலவீனமாகவும் இல்லை, தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு திமுக சாயும் நிலையிலும் இல்லை. எத்தனையோ பல ஜாம்பவான்களை எல்லாம் வீழ்த்தி மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டிலில் ஏறிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வரலாறு. யார் யாரோ முயற்சித்து பார்த்தார்கள், என்னென்னவோ பகிரத முயற்சிகள் எல்லாம் எடுத்தார்கள். அவர்களையெல்லாம் இடது கையால் ஓரமாக புறந்தள்ளிவிட்டு வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக இந்த களத்திலே திமுக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த உண்மை உங்களுக்கு கசக்கலாம், ஆனால் கசந்தாலும் அதுதான் உண்மை. ஈழத்தமிழர் பிரச்சனையிலே கலைஞர் தான் காரணம் என்று தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவருக்கு எதிராக திருப்பிவிட்டார்கள். ராஜீவ் படுகொலையிலே கலைஞரும் திமுகவும் தான் காரணம் என்று எதிராக திருப்பிவிட்டார்கள். ராஜீவ் படுகொலைக்கு பிறகு 1991 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது, அழிந்தே போனது என்றார்கள். மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல திமுக ஆட்சி கட்டிலை கைப்பற்றியதை நாம் பார்த்தோம்.